Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Views. இப்போ NMC-னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBBS அண்ட் BDS 2023-24 ஆண்டில், அதாவது இப்போ கரண்ட் பேட்ச், இப்போ ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் ஆனாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டை எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் அவங்களுடைய போர்ட்டலில், காலேஜ் போர்ட்டலில் அப்லோட் பண்ணாங்களோ அதை எலிஜிபிள் கேண்டிடேட், அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ், காலேஜஸ் அண்டு கேண்டிடேட் நேம் லிஸ்ட்டை NMC வெப்சைட்டில் PDF-ஆக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேரும் உங்களுடைய கல்லூரியும் இந்த போர்ட்டலில் உங்கள் காலேஜ் அப்லோட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிங்க. இதில் ஏதாவது உங்களுடைய பெயர் விடுபட்டிருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் காலேஜில் நீங்கள் சொல்லி அதை அப்லோட் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் தொடர்பான தமிழ்நாடு UG அண்ட் PG ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கவுன்சிலிங் கைடன்ஸ், அதே போல் MCC ஆல் இண்டியா கோட்டானுடைய UG அண்டு PG ரெலவெண்ட்டான டவுட்ஸ் அண்டு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. சென்டாக்னுடைய UG அண்டு PG ரெலவென்ஸான டவுட்ஸ் அண்டு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன, அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது இதுதான் NMC வெப்சைட்டில் அந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். இப்போ நான் இது வரைக்கும் என்ன சொன்னனோ அதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் தான் இது. 1,04,891 மாணவர்களுடைய விவரங்கள் மட்டுமே 2023-24 கல்வியாண்டில் கல்லூரிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இந்த பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர்கள் உள்ளதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு, ஒருவேளை உங்களுடைய கல்லூரி உங்களுடைய பெயரை பதிவேற்றம் செய்யாமல் விட்டிருந்தால் கல்லூரியிலோ அல்லது டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிக்கிட்ட இம்மிடியேட்டாக நீங்கள் போயிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரை சேர்க்க சொல்லி நீங்கள் தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த அவசர சுற்றறிக்கையினுடைய முழு விவரம். சரி, இப்போ பெயர் பட்டியலை பார்த்துடலாம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NMC வெப்சைட்டில் வந்தது 2023-24 ஆண்டில் பொது ஆலோசனை மூலம் பட்டதாரி நிலை மருத்துவ கல்வியல் சேர்க்கைக்கான நிபந்தனைகள் மற்றும் முறைகளை பரிந்துரைக்கிறது. அதன்படி கவுன்சிலிங் காலம் முடிந்த பிறகு, அதாவது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான பர்மிஷன் வாங்கினாங்க இல்லைங்களா, ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அந்த விவரங்களை அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் அட்மிட்டட் கேண்டிடேட்டினுடைய விவரங்களை 20/10/2023க்குள் பதிவேற்றம் செய்யுமாறு அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளது. இது டேட் முடிஞ்சு போச்சு. மேலும் கவுன்சிலிங் கடைசி தேதியை மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் நீடித்த பிறகு 2023-24 கல்வியாண்டில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை 21/11/2023க்குள் பதிவேற்றம் செய்ய மீண்டும் ஒரு பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சில கல்லூரிகள் விவரங்களை பதிவேற்றம் செய்யவில்லை. ஓகேங்களா? ஒரு சில கல்லூரிகள் மாணவர்களுடைய விவரங்களை பதிவேற்றம் செய்யவில்லை. சில முழுமையடையாத தரவுகளை பதிவேற்றம் செய்தன. சுற்றறிக்கை மற்றும் பொது அறிவிப்பை வெளியிடப்பட்ட போதிலும் 2023-24 கல்வியாண்டில் அனுமதிக்கப்பட்ட 1,04,891 மாணவர்களின் விவரங்களை மட்டுமே போர்ட்டலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் இந்தியாவில் நவீன மருத்துவம், அலோபதி பயிற்சி பெற பதிவு செய்ய தகுதியுடையவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்போது இந்த போர்ட்டலில் NMCக்கு அப்லோட் பண்ண, ஓகேங்களா, மாணவர்களுடைய விவரங்களை அப்லோட் பண்ண கல்லூரிகள் மற்றும்
மாணவர்கள் மட்டுமே என்ன பண்ண முடியும், அட்மிட்டட் கேண்டிடேட்டாக கருதப்படுவார்கள். எம்பிபிஎஸ் படித்து 2023-24 கல்வியாண்டிற்கான பட்டதாரி நிலை மருத்துவ கல்வியில் சேர்க்கை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தங்கள் பெயர்கள் பட்டியலில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளதா? அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, என்எம்சி வெப்சைட்டில் ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2023 நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு எந்த ரவுண்ட்லேயாவது ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டு, மாப்பப் ரவுண்டு, ஸ்டே ரவுண்டு, அதுக்கப்புறம் ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட்லேயோ உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட கல்லூரி வந்து என்எம்சி போர்ட்டலில் உங்களுடைய பெயரை வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா, உங்களுடைய பெயர் விவரங்கள் அந்த போர்ட்டலில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளதா, அந்த பிடிஎஃப்பில் இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த பின்வரும் இணைப்பில் பதிவேற்றப்பட்ட பட்டியலை பார்க்க வேண்டும். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுடைய பெயர் விடுபட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கல்லூரிகளில் சொல்லலாம். இல்லைன்னா டிஎம்இக்கு, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனுக்கு நீங்கள் வந்து அதை ரெக்வெஸ்ட் பண்ணி பெயரை பதிவேற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஎம்இக்கு நீங்கள் சொல்லலாம். 2023-24 கல்வியாண்டிற்கான பட்டதாரி நிலை மருத்துவ கல்வியில் எம்பிபிஎஸ் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெயர்கள் பட்டியலில் பிரதிபலிக்காதவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ கல்வி இயக்குநரகம் ஆலோசனை ஆணையத்தை அவசரமாக அணுகலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்எம்சி வெப்சைட்டில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்தது, இது வரைக்கும் பார்த்தது இதனுடைய தமிழாக்கம். இப்போ நம்ம வந்து என்எம்சி ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஒன்ஸ் பார்த்துடலாம். அது போக பிடிஎஃப்பையும் பார்த்துடலாம். இப்போ இதுதான் அந்த 2023 நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு, அது ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கலாம், செகண்ட் ரவுண்டாக இருக்கலாம், மாப்பப் ரவுண்டாக இருக்கலாம், ஸ்டே ரவுண்டாக இருக்கலாம், அதே போல் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டாக இருக்கலாம். அது ஆல் இண்டியா கோட்டாவோ இல்லை வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நடந்துக்கிட்ட ஏதாவது ஒரு சுற்றில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்கள் கல்லூரி உங்களுடைய பெயரை வந்து என்எம்சி போர்ட்டலில் பதிவேற்றம் செஞ்சதுக்கான அந்த பெயர் பட்டியல் தான் இது. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் மாணவர்களுடைய பெயர் பட்டியல். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், நேராக உங்களுடைய காலேஜ் பேரை டைப் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுடைய பேரை கூட டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. அரௌண்ட் 5451 பேஜஸ் இருக்குது. இதில் வந்து 3000லேருந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகுது. 3431 நினைக்கிறேன். அந்த 3431 போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள் மற்றும் அந்தந்த கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்களுடைய விவரம் இது வந்து இருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருப்பூர், இதில் வந்து அந்த மாணவர் அவருடைய ஆல் இண்டியா ரேங்க்கு, அவருடைய பெயர், அவர் எந்த ரவுண்டில் கலந்துக்கிட்டார், அதே போல் அவருடைய நீட் யூஜி நம்பர், இந்த விவரங்கள் எல்லாம் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பெயரில் உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் உங்கள் பெயர் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இது வந்து என்எம்சி வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்துட்டு ஒருவேளை உங்கள் பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கல்லூரியை அணுகி உங்களுடைய பெயர் இன்னும் பதிவேற்றம் செய்யவில்லை அப்படிங்கிற அந்த தகவலை தெரிவிக்கலாம். இல்லைன்னா டிஎம்இக்கு எழுதி கூட கேட்கலாம். அதே போல் தான் மற்ற மாநிலங்களில் இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகியிருந்தாலோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இல்லை வந்துட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் எதில் கிடச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுதான் ப்ரொசீஜர், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜு, எல்லா காலேஜஸ்லேயும் அந்தந்த கல்லூரிகள் பதிவேற்றம் செய்யப்பட்ட
விவரங்கள் அடங்கிய அந்த பட்டியல் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது, இந்த ஆண்டிலிருந்து என்எம்சியினுடைய புதிய வழிகாட்டுதலின்படி மாணவர்களுடைய வருகை பதிவு மற்றும் ஆசிரியர்களுடைய வருகை பதிவு எல்லாமே வந்து பயோமெட்ரிக்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனையும் என்எம்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். இப்போ என்எம்சி வெப்சைட்டில் வந்திருக்கிற அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதுதான். என்னது அப்படின்னா, பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ். அதாவது என்எம்சியினுடைய கைடன்ஸ் பிரகாரம் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணணும், பயோமெட்ரிக்கில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தகவல் அடங்கிய அறிவிப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்எம்சியிலிருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென், பாய், see you and have a nice day.